நம்ம இன்னைக்கு வைல் லூப் அப்படிங்கிறது பைத்தானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம், எதுக்காக யூஸ் பண்றோங்கிறத பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் உங்க குரு. வெல்கம் டு ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் வைல் லூப் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஸோ வைல் லூப் எக்ஸிக்யூட்ஸ் அ கோட் அன்டில் சம் கண்டிஷன் ரிமைன்ஸ் ட்ரூ. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்கிற வரைக்கும் வைல் லூப்புக்குள்ள நம்ம கொடுத்துருக்க கோடு எல்லாமே ரிப்பீட்டிவா நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகிடும். இப்போ நான் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், அதுக்கு வேல்யூ 15 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ வைல் நம்பர் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 10 பிரிண்ட் நம்பர். இப்போ நான் அடுத்து நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் -1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த லைன் வந்து நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணும், நம்பர்ல இருக்கக்கூடிய வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். இந்த லைன் வந்து ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் இந்த நம்பர் இருக்குல்ல, இதோட வேல்யூவை ஒன்று ஒன்றா குறைச்சிக்கிட்டே வரும். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு அவுட்புட்ல 15லேருந்து ரிவர்ஸ்ல 10 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த 10க்கு ஈக்குவலா இருக்கிற வரைக்கும், அதாவது ஈக்குவல் அப்படின்னா கிரேட்டரா இருக்கிற வரைக்கும் நீ வந்து இதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால அது 15லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் ஜஸ்ட் இந்த ஈக்குவல் டு ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா 10க்கு கிரேட்டரா இருக்கக்கூடிய நம்பர், அதாவது 11ஓட அது ஸ்டாப் ஆகணும். மறுபடியும் ரன் பண்ணலாம். எஸ், நமக்கு அவுட்புட்ல 15லேருந்து 11 வரைக்கும் ஸ்டாப் ஆயிருக்கு. இதுதான் வந்து வைல் லூப். ஓகேவா? ஸோ இந்த வைல் லூப் வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னா, சில ப்ரோக்ராம்ஸ்ல நமக்கு வந்து அந்த கோடு வந்து எந்த இடத்துல போய் நிற்கும்னே தெரியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணணும்.